அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு அல்லாவின் அத்தாட்சி. நம் அறிவு எல்லைக்குள் அடங்காத அத்தனை தடுப்புகளையும் ஓர் அத்தாட்சியாக இறைவன் அமைத்து தந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் அலட்சியம் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்திப்போமா? கடற்பரப்பில் அல்லாஹ் ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளான் என்று சொல்லும் திருமறை வசனம். கடல்பரப்பு ஒன்று தான், நீர் ஒன்றுதான், இடையில் தடுப்பாய் ஒன்றையும் அமைத்துவிடவில்லை. இருந்தும் உணர முடியாத ஒரு தடுப்பு ஒன்று இருப்பதை மறுக்க முடியாது. தடுப்பு வரை ஓடிவரும் நீர்த்திவலைகள் அந்த எல்லையை இன்று வரை தாண்டவில்லை. இது தொடர்பாக ஆராய்ச்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டன. உப்பு கரைசல்கள், ரசாயன கலவைகளால் ஒன்றின் தன்மையை மற்றொன்றோடு ஒப்பிட்டு கலக்கச் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அத்தனையும் தோல்வியில் முடிந்தன. அந்த அதிசயம் பற்றி திருக்குரான் இவ்வாறு சொல்கிறது: இரு கடல்களையும் அவை சந்திக்குமாறு அவனே இணைத்தான், ஆயினும் அவை இரண்டிற்கும் மத்தியில் ஒரு தடுப்புண்டு. அத்தடுப்பை அவை இரண்டும் மீறாது. ஆகவே மனிதர்களே, உங்களுடைய அறுகோடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? 55 முதல் 19, 20. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான் சொன்ன செய்தி. அன்று அது என்னவென்றே தெரிந்திருக்க முடியாத ஓர் அனுமானம். ஆனால் அது இன்று நிரூபணமான உண்மை. கடல்களில் பல இடங்களில் இது போன்ற பல தடுப்புகள் இருக்கின்றன. ஜிப்ரால்டர் ஜல சந்தியில் உவர் நீர், நன்னீர் என்ற இருவகையான இரு சுவையான நீர் உள்ளது. இவை ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டாலும் ஒன்றோடொன்று கலந்துவிட முடியாத ஓர் மெல்லிய திரையை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். புறக்கண்களால் பார்த்தோ கரங்களால் தொட்டுணர்ந்தோ கண்டு கொள்ள முடியாத ஒரு திரையை உருவாக்கிய அல்லாவின் ஆற்றலை இன்று உலகம் வியந்து நோக்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது எப்படி முடிந்தது? அது என்னவாக இருக்கின்றது? ஏன் இந்த ஏற்பாடு? எப்படி அல்லாவின் கட்டளைக்கு இரு கடல்களும் இன்று வரை அடிபணிந்து நடக்கின்றன? கால மாற்றம், தட்ப வெப்பம், சீதோஷ்ண வேறுபாடுகள் இவைகள் எல்லாம் கூட இந்த நிலையை மாற்றி அமைக்க முடியவில்லையே. இதற்கு காரணம் அது அல்லாவின் கட்டளை. அவன் ஒருவனால் மட்டுமே அதனை மாற்றி அமைக்க முடியும். மனிதனால் அல்லாஹ் சொன்ன இந்த தடுப்பை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த இடத்தில் இன்ன பொருளால் தான் அந்த தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அருள் மறையில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இருப்பினும் மனிதனால் இன்று வரை அந்த தடுப்பை கண்டுகொள்ள முடிந்ததா? இப்படி நம் அறிவு எல்லைக்குள் அடங்காத அத்தனை தடுப்புகளையும் ஓர் அத்தாட்சியாக இறைவன் அமைத்து தந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் அலட்சியம் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்திப்போமா? மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ்.